விஜய்க்கு மெஜாரிட்டியே வரல, 108 தான் வந்திருக்கு. வந்ததில் அவருக்கு தான் மெஜாரிட்டி, அவர் தான் நம்பர் 1. பட் காங்கிரஸ் அவருக்கு முட்டு கொடுத்து வராப்புல. அப்போ ராகுல் காந்தி தயவில், ராகுல் காந்தி ஆதரவில் ராகுலுக்கு 2 மந்திரியை கொடுத்து வந்த ஒரு விஜய். இப்போ இந்த கூட்டணி அரசு வந்து மத்திய அரசோட எப்படி இணக்கமாக தான் போவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாரபட்சம் அப்படிங்கிறது இனிமேல் நிதி சுமை அப்படிலாம் வரும்போது அது எப்படி பாரபட்சத்தை தொடருவாங்களா? எப்படி என்ன பாரபட்சம் இதுக்கு முன்னே நடந்திருக்கு சொல்லுங்க. நிதி தரல யாருக்கு கொடுக்கல, யாரு கொடுக்கல. ஸ்டாலின் சொன்ன மாதிரி இவரும் சொல்லிட்டு இருப்பாரு, அவ்வளவுதான். நிர்மலா சீதாராமன் விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் வந்து கோர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் அந்த தாராளமா தன்னுடைய உரிமை நிலைநாட்டதுக்கு எந்த முதல்வரும் நீதிமன்றத்தை அணுகலாம். நிறைய பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்கு. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா கூட அந்த காட்சி மாறல, ஆட்சி மட்டும்தான் மாறி இருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் வருது. எந்த முதலமைச்சரையும் குறை சொல்ல முடியாது. நேற்றும் ஸ்டாலினை குறை சொல்லலை. இது சமூக சீர்கேட்டுக்கு வந்து ஸ்டாலின் பொறுப்பாக முடியாதுன்னு, முதல்வர் பொறுப்பாக முடியாதுங்கிற அடிப்படையில் தான் சொன்னேன். விஜயும் இதுக்கு பொறுப்பேற்க முடியாது. சமூக சீர்கேடு தான் இது. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்போ அவர் வந்து டெல்லியிலேயாவது வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்கணும். ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாதும் அவருக்கு பெராக்கிட்டு, அது அவருக்கு உரிமை. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுதான்னு சொல்லணும்னு எந்த ப்ரெஸ் ஆக்ட்லையும் சொல்லலை. எந்த சீஃப் மினிஸ்டரும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி தான் தீரணும்னு சொல்ல வரல. பட் கவர்மெண்ட் வந்து சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணணும். அது கவர்மெண்ட்டுக்கு. சிஎம் பத்திரிகையாளரை சந்திக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அடுத்து அவருடைய நடவடிக்கைகள் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு ஒரு விமர்சனம் கூட வருது. அது அவருக்கு ஸ்டைலு, ஸ்லோவாக போகிறது அவருக்கு ஸ்டைலாக இருக்கும். நீங்கள் அவர் ஸ்பீடாக போனால் தப்பாக போகிறாரு, ரொம்ப படு ஸ்பீடில் போகிறான்னு சொல்லுவீங்க. நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் தமிழ். விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து என்ன பேசுகிறாங்கன்னா, அதாவது விஜய் அவர்களுக்கு மட்டும் பாரபட்சம் காட்டினாங்க. அதாவது வெறும் அந்த 10 to 15 minutes இவ்வளோ தான் டைம் கொடுத்துருக்காங்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க பிஎம் மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏன் வந்து இப்போது கேரளாவோட சிஎம் சதீஷனுக்கு வந்து 45 minutes கொடுக்கும்போது எதுக்காக விஜய் அவர்களுக்கு மட்டும் வந்து 10 to 20 minutes தான் டைம்னா அதுக்குள்ளே என்ன பேசியிருக்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இந்த சந்திப்பே கன்வென்ஷனல் தான். இல்லாமல் சீஃப் மினிஸ்டர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்தியா போன்ற ஃபெடரல் செட்டப்பில் ஸ்டேட்னா ஒரு முனிசிபாலிட்டிக்கு சம்மந்தான். சென்ட்ரல் வந்து வெரி பவர்ஃபுல். சென்ட்ரலை எதிர்த்து நிற்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதை எதிர்த்தா நாளைக்கு பிஎம் ஆகணும். அந்த லெவலில் தாமோதாஸ் நரேந்திர மோடி காங்கிரஸ் கவர்மெண்ட்டை எதிர்த்து குஜராத்தில் நின்னார். என்டி ராமராவ் இந்திரா காந்தி அம்மையாரை எதிர்த்து நின்னார். யூபியில் உள்ள சீஃப் மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி எதிர்த்து நிற்பாங்க. மம்தா பானர்ஜி இன்னைக்கு தோற்றுருக்கலாம், பட் பிரைம் மினிஸ்டர் ஆகலாங்கிற லெவலில் ஸ்ட்ராங்காக ஏற்று நின்று அதில் கலாட்டாக்கள் பண்ணுறது, என்டிஆர் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் வெளியேறினது, அந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகள் வந்து அபூர்வம் தான் இந்தியாவில். இவர் வந்து மாநில முதல்வர், அவரும் ஒரு மாநில முதல்வர் தான். அவர் ராகுல் காந்தியை மீறி வந்தவர், காங்கிரஸ்காரர் தான். ராகுல் காந்தி வந்து வேணுகோபாலை திணிக்கணும்னு நினைக்கிறாரு. எம்எல்ஏக்கள் சப்போர்ட்டெல்லாம் வேணுகோபாலுக்கு இருக்குது. இவருக்கு ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் ஆதரவாளருங்கிறனால இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் கேரளா காங்கிரஸும் சேர்ந்து அவங்க எம்எல்ஏக்கள்லாம் இவர் ஆதரிக்கிறாங்க. பப்ளிக் வந்து இவர் சதீஷனை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராகுலுக்கும் பிரியங்காவுக்கும் வார்னிங் கொடுத்துட்டாங்க, நீங்கள் சதீஷனை சீஃப் மினிஸ்டர் ஆக்கலைன்னா நீங்கள் வந்து வயநாட்டில் அமைதி நிலைமை தான் வரும், தோற்று போவீங்கிறாப்புல. ஸோ எதிரணியில் இருந்தாலும் தன்னுடைய அரசியல் எதிரியான ராகுல் காந்தியை ஓட எண்ணத்தை மீறி சிஎமானவர்னால இயல்பாட்டே மோடிக்கு அவர் மேலே ஒரு லைக்கிங் இருக்கிறது வந்து ஒரு இயல்பு. அப்போ சதீஷன் நீங்கள் எப்படி வந்தீங்க, என்ன வந்தீங்க, எத்தனை பிள்ளைங்க, எப்படி ஸ்கூலிங் காலேஜில் இருந்து உங்களோட பின்னணி என்ன, எப்படி இவ்வளோக்குள்ள மக்கள் அபிமானத்தை பெற்றீங்க, அதெல்லாம் சும்மா ஒரு அடிஷ்னலாக வந்து அரசியலையும் தாண்டி அவர்கிட்ட வந்து இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கலாம். ஸோ அந்த இன்ட்ராக்ஷனோட நோக்கமே ராகுல் காந்தி வயிறேறிட்டுங்கிற எண்ண ஓட்டமும் இருக்கும். ஏன்னா வேணுகோபாலை திணிக்க முயற்சி பண்ணும்போது மக்கள் ஆதரவில் வயநாட்டில் உங்களை தோக்கடிச்சு விடுவோன்னு மிரட்டி, மக்களை வச்சு மிரட்டி வந்த ஒரு சதீஷன். ஸோ சதீஷன் காங்கிரஸ்காரர் தான், பாஜக எதிராக அரசியல் பண்ணக்கூடியவர் தான். என்றாலும் நேரடி அரசியல் எதிரியான ராகுல் காந்தியை மீறி வந்தவருங்கும் போது ஒரு இயல்பான பாசம் வந்து சதீஷன் மேலே உண்டு. அதே மாதிரி பினராயி விஜயனையும் மோடிக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து காங்கிரஸை 10 வருஷமாக ஆட்சி கட்டில் வரவிடாமல் பண்ண ஒரு பினராயி விஜயன். பிஜேபி தான் வரணும்னு ஆசை இருக்க முடியும். இருந்தாலும் காங்கிரஸ் மெயின் எதிரி, மெட்டீரியல் எதிரிங்கும் போது விஜயன் மோடி நிற்கும் போதுமே அந்த சந்திப்பு நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி சதீஷனும் வந்து காங்கிரஸ்காரனாலும்
ராகுலை மீறி வந்த காங்கிரஸ்காரருங்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் வந்திருக்கலாம். விஜய்க்கு மெஜாரிட்டியே வரல, 108 தான் வந்திருக்கு. வந்ததில் அவருக்கு தான் மெஜாரிட்டி, அவர் தான் நம்பர் 1. நம்பர் 2 ஸ்டாலின், நம்பர் 3 எடப்பாடி. பட் காங்கிரஸ் அவருக்கு முட்டு கொடுத்து வராப்பில். அப்போ ராகுல் காந்தி தயவில், ராகுல் காந்தி ஆதரவில் ராகுலுக்கு 2 மந்திரியை கொடுத்து வந்த ஒரு விஜய். ஸோ விஜய்க்கும் சதீஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இத்தனை நிமிஷம் தான் பேசணும், அத்தனை நிமிஷம் தான் பேசக்கூடாதுலாம் ஒன்றுமே இல்லை. பெர்ஷனை வாங்கிட்டு கொடுத்துட்டிங்களா பாத்திரம்னு ஒரு நிமிஷத்தில் கூட அனுப்பி வச்சிடலாம். அது ஒன்றும் சட்டத்தில் ஒரு இந்த சீஃப் மினிஸ்டர் வந்தால் இவ்வளோ நிமிஷம் பேசணும் இல்லை. விஜய் பார்த்துருக்காப்புல, இவரும் எதுவும் பேசியிருக்க மாட்டார். மோடி ஸ்பீக்ஸ் லிஸ்டில் லிசன் டு அதர்ஸ். இப்போ சதீஷன்கிட்ட கேட்டுக்கிட்டு அந்த இதை பார்த்து அதை இவர் கேள்வி கேட்டுக்கிட்டு அதுக்குள்ள நீண்ட பதிலை அவர்கிட்ட அப்சர்வ் பண்ணி அதை அவதானிச்சுட்டு இருந்திருப்பார். இவர்கிட்ட எதுவும் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. 9 நிமிஷங்கிறது அதிகம்தான். பெர்ஷனை கொடுத்துட்டு உடனே ஹாய் சொல்லிட்டே வந்துட்டு போயிடலாம். கூட ஒரு 8 நிமிஷம் பேசியிருக்கிறது அநீதின்னு நான் நினைக்கல. சதீஷனுக்கு ரொம்ப லிபரலாக ரொம்ப பேசுனாங்கன்னு நினச்சிக்கலாம். இது 2-3 நிமிஷமே போதும். 6 நிமிஷம் கூடுதலாக கொடுத்தது பிரைம் மினிஸ்டர் எத்தனையோ அலுவலக இடையில் 6 நிமிஷம் கூடுதலாக கொடுத்துருக்கான்னு கூட அதை எடுத்துக்கலாம். சதீஷனுக்கு 32 நிமிஷம் கூட கூடுதலாக கொடுத்ததாக எடுத்துக்கலாம். அநீதிங்கிற வார்த்தை வேண்டாம். ஃபேவரிசம் அப்படிங்கிறது இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தாவேகா அரசு அப்படிங்கிறது மத்திய அரசோட நாங்கள் இணக்கமாக தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாவேகா அரசுன்னு ஒரு அரசு இருக்காங்க. தாவேகா அரசுன்னு ஒரு அரசு இங்கே இருக்குதான்னு கேட்டேன். திமுக அரசு இருந்தது, தாவேகா அரசு இருக்குதான்னு கேட்டேன். கூட்டணி அரசுங்கிறதுனால சொல்றீங்களா? இல்லை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லுங்கள். தாவேகா அரசுன்னு ஒரு அரசு இல்லை. விஜய் அவர்கள்னால நான் அப்படி அந்த விஜய் முதல்வர், அது பிரச்சனை இல்லை. ஸ்டாலின் முதல்வர், திமுக அரசு. விஜய் முதல்வர், தாவேகா அரசான்னு கேட்டேன் நான். கூட்டணி அரசு தான். அதுதானே ரெப்ரசன்டேஷன். தாவேகா கூட்டணி அரசு. தாவேகா, காங்கிரஸ், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி அரசு. அதுக்கு தான் அந்த அரசு தான் தனி மெஜாரிட்டி உள்ள ஒரு அரசாக இருக்குது. இப்போ இந்த கூட்டணி அரசு மத்திய அரசோட எப்படி இணக்கமாக தான் போவோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த பாரபட்சம் அப்படிங்கிறது இனிமேல் நிதி சுமை அப்படிலாம் வரும்போது அது எப்படி பாரபட்சத்தை தொடருவாங்களா? எப்படி என்ன பாரபட்சம் இதுக்கு முன்னே நடந்திருக்கு சொல்லுங்கள். நிதி தரல யாருக்கு கொடுக்கல? யாரும் கொடுக்கல. ஸ்டாலின் சொன்ன மாதிரி இவரும் சொல்லிட்டு இருப்பாரு, அவ்வளோதான். நிர்மலா சீதாராமன் விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸ்டாலின் அதுதானே சொன்னாரா இல்லையா? பட் கோர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் கோர்ட்டுக்கு போய் அந்த தாராளமா தன்னுடைய உரிமை நிலைநாட்டதுக்கு எந்த முதல்வரும் நீதிமன்றத்தை அணுகலாம். இப்போ சட்டம் ஒழுங்குங்கிறது தமிழகத்தில் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட அந்த காட்சி மாறலை, ஆட்சி மட்டும்தான் மாறி இருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் வருது. நிறைய பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ சிங்கப்பெண்கள் அதிரடி படையை களமிறக்குறோன்னு சொல்லிட்டு அது தொடக்க விழா கடைசியில் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் மேலே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வைக்க முடியுமா? இல்லை, இது விஜய் ஸ்டாலின் மேலே அபாண்டமாக குற்றம் சாட்டினார். எதிர்கட்சிகள் ஸ்டாலின் மேலே அபாண்டமாக குற்றம் சாட்டினாங்க. அப்போவே சொன்னேன், இதுக்கும் ஸ்டாலினுக்கும் சம்மந்தம் இல்லை. இது சோஷியல் ப்ராப்ளம். இது சமூக ஓட்டிசே கம்யூனிகேஷன் ரெவல்யூஷனில் குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், ஒன் லைஃப் லிவ் விட்டு ஃபாரின் கலாச்சாரத்தை நம்ம இது பண்ணுறது, சனாதன தர்மம் அதோட வீரியத்தை இழக்கிறதுனால வரக்கூடிய அநீதிகள் இது. ஸோ இந்த இடத்துக்குள்ளே எந்த முதலமைச்சரையும் குறை சொல்ல முடியாது. நான் நேற்றும் ஸ்டாலினை குறை சொல்லலை. இது சமூக சீர்கேட்டுக்கு ஸ்டாலின் பொறுப்பாக முடியாதுன்னேன், முதல்வர் பொறுப்பாக முடியாதுங்கிற அடிப்படையில் தான் சொன்னேன். விஜயும் இதுக்கு பொறுப்பேற்க முடியாது. சமூக சீர்கேடு தான் இது. சமூக குப்பை, சமூக நோய் இது ஆயிட்டு. சமூகத்தோட சீர்கேடு தான் இந்த குற்றங்களுக்கு காரணம். இப்போ அதை குறைக்கணும்னா அந்த 0 டார்க் ஸ்பாட்டு, அதுக்கப்புறம் சிங்கப்பெண்கள் அதிரடி படை, அப்புறம் அந்த ஸ்மார்ட் பட்டன்ஸு, இதெல்லாம் வச்சா குறைக்க முடியுமா? அது பாசிபிள் இருக்கா? இல்லை, குறைக்க முயற்சி பண்ணுறதுல தப்பு இல்லை. குறைக்கணுங்கிறது தான் எல்லோரோட குட் இன்டென்ஷனாக இருக்க முடியும். பெட்டர் டு லைட் ஹேண்டில் தேன் டு கஸ்ட் த டார்க்னஸ்ங்கிற மாதிரி இந்த ஹேண்டில் விளக்க ஏற்றுறது தான் சிங்கப்பெண்கள் இதுன்னெல்லாம் பண்ணுறது. அதை நம்ம வரவேற்போம். பட் இது மெனன்ஸ் சமூக குப்பை, சமூக சீரழிவு. இப்போ விஜய் அவர்களுடைய சோஃபார் இந்த 15 to 16 days ஆயிருக்குங்கும் போது இந்த நடவடிக்கைகள் ஒரு புது சிஎம், அப்போது திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி அப்படிங்கும்போது இது எப்படி இருக்குது? 6 மாதத்துக்கு பிறகு தான் அந்த ஆட்சியோட தன்மையை சொல்ல முடியும். எந்த ஆட்சியோட தன்மையை சொல்ல முடியும்? நானே டே 1 எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷனுங்கிற மாதிரி, எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் தான். ஸோ ஆட்சியை பற்றி ஒரு கமெண்ட் சொல்கிறதுக்கு ஒரு 6 மாதங்கள் தேவை. மற்றபடி மற்றவங்க என்ன கமெண்ட் சொல்கிறாங்கங்கிற நம்ம பேசலாம்.
இவர் மற்றவங்களை குறை சொன்னனால மற்றவங்க இவர் என்ன சொன்னாரோ அதை இவருக்கு எதிராக திருப்பி தாக்குறாங்க. இப்போ அமித்ஷா அவர்களை வந்து ஏன் விஜய் அவர்கள் சந்திக்காம திரும்பி இருக்காங்க, அப்புறம் வந்து சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் அவர்களையும் சந்திக்காம திரும்பி இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னெல்லாம் வந்து விமர்சிக்கப்படுது. அமித்ஷாவை சந்திக்காது இவங்க சந்திக்க டைம் கேட்டாரா, அவர் மறுத்தாரா என்னங்கிறத தாவேகா ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் விளக்கணும், அல்லது தமிழ்நாடு அரசு தான் விளக்கணும். ஸோ அந்த இடத்துக்குள்ளே நம்ம முழுமையான ஒரு தகவல் தெரியாமல் இதுதான் கரெக்டுன்னு யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது. டெல்லியிலேருந்து பேசுகிறவங்களே ஆளுக்கு ஒன்று 1008 விஷயங்களை சொல்லும்போது ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கா இல்லையா? எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் சொல்ல முடியுதா இல்லையா? எனக்கும் இந்த தகவல் வந்து பிஎம்ஓலேருந்து தேவையில்லை வேண்டான்னு ஒரு தகவல் சொன்னாங்க ஹோம் மினிஸ்டர்கிட்ட, அதனால தான் அவர் சந்திக்கலைங்கிற ஒரு தகவல் எனக்கு சொல்லுது. ஒஃபார் ட்ரூங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு கிடைச்ச சோர்சஸில் பிஎம் வந்து என்ன இன்ட்ராக்ட் நடந்து பிஎம்முக்கும் தமிழ்நாடு சிஎம்முக்கும் வந்து எனக்கு தெரியுது. பட் அந்த சோர்சஸ் சொல்லக்கூடியவங்க தான் தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு தரப்பு பிஎம்ஓவில் வந்து போனதாட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே எனக்கு உள்ள சோர்ஸாக நான் நம்புகிறேன். பட் மற்றவங்க அதை நம்பணும்னு ஏற்றுக்கணும்னு கட்டாயம் இல்லை. இப்படி தான் ஒவ்வொருத்தரும் கிளாசிஃபைடு சோர்ஸ், ரிலையபிள் சோர்ஸ், மை சோர்ஸ் சேஸ்ன்னு ஒரு 10-15 வெர்ஷன் ஓடுது. டெல்லியிலேருந்தே ராஜகோபாலன் ஒரு வெர்ஷன், இன்னொரு பையன் பிரதாப் சந்திரனா ஒரு தம்பி ஒருத்தன் இந்த செல்லெல்லாம் காட்டி பேசுகிறானே மின்னமலத்தில் பேசுகிறானே அந்த தம்பி ஒரு வெர்ஷன், இப்படி பல வெர்ஷன்ஸ் ஓடுது. கோலாகல சீனிவாஸ் ஒரு வெர்ஷன். ஸோ மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இதில் ஓடுது. உண்மை எதுங்கிறது விஜய்க்கு தான் தெரியும். அப்போ அதுக்கு தானே அவர் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போது அவர் வந்து டெல்லியிலையாவது வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்கணும் தானே. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாதும் அவருக்கு பெர்ராக்கெட்டு, அது அவருக்கு உரிமை. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுதான்னு சொல்லணும்னு எந்த ப்ரெஸ் ஆக்ட்லையும் சொல்லலை. எந்த சீஃப் மினிஸ்டரும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி தான் தீரணும்னு சொல்ல வரல. பட் கவர்மெண்ட் வந்து சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணணும், அது கவர்மெண்ட்டுக்கு டியூட்டி. சிஎம் பத்திரிகையாளரை சந்திக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அவர் விருப்பம் தான் பார்க்கலாம், விருப்பம் இல்லைன்னா இல்லை. இட் இஸ் எ வாலண்டரி மேட்டர். இப்போ அடுத்து அவருடைய நடவடிக்கைகள் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு ஒரு விமர்சனம் கூட வருது. அது அவருக்கு ஸ்டைலு, ஸ்லோவாக போகிறது அவருக்கு ஸ்டைலாக இருக்கும். நீங்கள் அவரை ஸ்பீடாக போனால் தப்பாக போகிறாரு, ரொம்ப படு ஸ்பீடில் போகிறான்னு சொல்லுவீங்க. அடுத்து அதிகாரிகள் நியமனத்தில் வந்து சோஃபார் வந்து நிறைய அதாவது அஸ்ரா கர்க் அவர்களை வந்து உளவுத்துறைக்கு வந்து ஐஜியாக நியமித்ததை வந்து பாராட்டுறாங்க. ஆனால் அருண் ஐபிஎஸ் அவர்களை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக போட்டது வந்து தப்பு. ஏன்னா அவர் வந்து டிஎம்கேவோட ஃபேவரிசமாக இருந்தவர். அவர் எப்படி வந்து அப்போ அவங்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு எப்படி நடவடிக்கை எடுப்பார்? கவர்மெண்ட் அபிஷியல் இஸ் ஏ கவர்மெண்ட் அபிஷியல். திமுகவுக்கு ஃபேவர், அதெல்லாம் உங்கள் சப்ஜெக்டிவ் திங்கிங். ஜென்ரலாக திமுக பீரியடில் கவுட்டஃபுல்லா போஸ்ட்டில் இருந்தவங்களுக்கு கொடுக்காண்டாம். திமுக பீரியடில் மாயா பசாரில் இருந்தவங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தவங்க, எதுவும் இல்லாமல் இருந்தவங்க, உப்புக்கு சப்பு இல்லாத துறையில் இருந்தவங்கள நம்ம என்டர்டெயின் பண்ணுவோங்கிறது புதுசாக வந்த எந்த ஒரு அரசும் எடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதில் நம்ம தங்களுக்கு தேவையான ஆட்களை தான் எடுப்பாங்கங்கிறது தான் ப்ராக்டிக்கல் இது. பட்டு சில அதிகாரிகள் வந்து அங்கே இருக்கும்போதே இங்கேயே தொடர்பு வச்சுட்டு இருந்திருக்கலாம், காங்கிரஸ்காரங்க மாதிரி தானே. பட்டு இவர் அருண் வந்து நேர்மையான அதிகாரியாக தான் நான் பார்க்குறேன். குறையில்லாத அதிகாரி இருக்க முடியாது. குறையும் நிறையும் பார்த்தா நிறைகள் அதிகம் கொண்ட ஒரு அதிகாரியாக தான் நான் அதுக்கு ஒன்றும் அதை முழுமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு என்கிட்ட டேட்டாவோ இன்புட்ஸோ இல்லை. பட் என்னோட டெசல்ட்ரி அவுட்லுக்கில் மேலெழுந்த பார்வையில் அருண் வந்து ஒரு ப்ளஸ் கேட்டகரியில் உள்ள ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அதிகாரியாக தான் அருணை நான் பார்க்குறேன். இப்போ மாற்றம் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் அந்த தமிழகத்தில் வந்து அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நடந்திருக்கு? இப்போது அமைச்சர்களோட அந்த ஃபீல்டு விசிட் வந்து பெரிய அளவில் பேசப்படுது. போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து கிளாம்பாக்கமில் போயிட்டு பேருந்துகள் சரியாக வரலையாங்கிறத உடனே போயிட்டு அட்ரஸ் பண்ணி ஆய்வு பண்ணாங்க அப்படிங்கிற விஷயமாகட்டும். அப்புறம் வந்து அமைச்சர் ரமேஷ் அவர்கள் திருச்செந்தூர் கோவிலில் வந்துட்டு லஞ்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவர் வந்து அந்த மாஸ்க்லாம் போட்டுட்டு போயிட்டு அவர் வந்து அதை வெளிப்படுத்தின விஷயமாகட்டும். ஸோ இதுதான் வந்து திருச்செந்தூரில் வெளிப்படுத்தினது கரெக்டு. எப்படி செட்ரைட் பண்ணி நாளைக்கு சாதாரண ஒரு பக்தர் போகும்போது அவனுக்கு அந்த தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்கிறத நீங்கள் சொல்லணும் இல்லை செய்து காட்டணும். அதுதான் அங்கே முக்கியம். எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. இல்லை, நாளைக்கு இதை வந்து இப்படி ஒன்று இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி போகிறதுல எந்த ஒரு லாபம் வரப்போகிறதில்ல பக்தர்களுக்கு. நாளைக்கு ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வுங்கிறதுல எல்லா பக்தர்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்குமா? அல்லது அங்கே உங்களுக்கு ப்ரியாரிட்டி டிக்கெட் வச்சுருக்காங்க, அந்த ப்ரியாரிட்டி டிக்கெட் வந்து அரசுக்கு வர்றது மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு முறைப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேரண்டி வருமா? அதுதான் முக்கியம். நீங்கள் வந்து அதை செயல்படுத்த வேண்டியவங்களை தவிர அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியவர் அல்ல. எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியவர் விஜிலு, எக்ஸோனாரா, இந்த மற்ற பல
லஞ்ச ஒழிப்பு இயக்கம், பல இதுகள் இருக்காங்கல்ல, அவங்க தே ஆர் பவுண்ட் டு எக்ஸ்போஸ் இட். யூ ஆர் பவுண்ட் டு கரெக்ட் இட். நீங்கள் கரெக்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணுறீங்க? அடுத்த வாரம் 4 பேர் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாங்க, அவங்க வந்து முன்னாடி வந்த மாதிரி இல்லைப்பா, நல்லா இருக்குப்பான்னு சொன்னால் தான் கவர்மெண்ட்டுக்கு நடவடிக்கைன்னு அர்த்தம். நீங்கள் அங்கே ஊழல் இருக்குன்னு நீங்கள் சுட்டி காட்டுறதுல வந்து எதுவும் ஆக போகிறதில்ல. ஊழல் இல்லைன்னு நாளைக்கு போகக்கூடிய 4 பக்தம் வந்து அதை மகிழ்ச்சியாக சொல்கிறது தான் இது. அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அதுக்கு என்ன ரிசல்ட் வருதுங்கிறதான் பார்க்கணும். ஃபார் தீஸ் திங்ஸ் ஐ ஹாவ் கிவன் 6 months டிரான்சிஷன் பீரியட் டைம். இப்போ விசிகேவும் ஐயுஎம்எல்லும் வந்து அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்காங்க. பட் வந்து இனி வரும் தேர்தல்களில், நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பாக அவங்க யாரோட கூட்டணியை தொடருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பும்போது விசிகே வந்து அதுக்கு இன்னும் பதிலே சொல்லலை. அப்போ வந்து 3 வருஷம் இருக்கு. காங்கிரஸ் யார் கூட தொடரும்? அஃப்கோர்ஸ் விஜய் அவர்கள். அப்கோர்ஸ் தானே. அப்கோர்ஸ் ஸ்டாலின் கூட இருந்தவங்க துரோகம் பண்ணிட்டு விஜய் கூட வரலையா? அப்கோர்ஸ் எம்ஜிஆர் கூட இருந்தவங்க கருணாநிதி கூட வரலையா? அப்கோர்ஸ் இந்திரா காந்தி சஞ்சீவ் ரெட்டியை ப்ரப்போஸ் பண்ணி விவிகிரிக்கு ஒர்க் பண்ணலையா? இப்போ வந்து அப்போ அங்க எடப்பாடி எதுக்கு 3 மணிக்கு கேரளா காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு? எடப்பாடி எதுக்கு பொய்க்கால் குதிரை அரசு காங்கிரஸ் தயவில் இருக்குன்னு சொல்றாரு? ஏன் சொல்றாரு? உங்க அப்கோர்ஸை நம்பியா போறாரு அவரு? உங்கள் அப்கோர்ஸை மீறி காங்கிரஸை தூக்கிடலான்னு நினைக்கிறாரா இல்லையா? அப்கோர்ஸுங்கிறது நானும் மறுக்க வரல. அவங்க மந்திரி சபையில் இருக்கிறாங்க, அசான் டேட் இருக்காங்க, அவ்வளோதானே. இன்னும் 2.25 வருஷம் இருக்குதுல்ல. இப்போவே ஜோதிமணி குதிரை பேரத்தை எதிர்த்து பேசுகிறாங்களா இல்லையா? ஜோதிமணி குதிரை பேரத்தை எதிர்த்து கூட்டணி அரசில் அங்கே இருக்கும்போது தவறுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? விஜய் தானே அடிக்கிறாங்க. அப்போ அவங்க காங்கிரஸ் யார் கூட கூட்டணி போடணுன்னு விரும்புகிறாங்க? கரூர் எம்பி ஜோதிமணி காங்கிரஸ் யார் கூட கூட்டணி போடணுன்னு விரும்புகிறாங்க? விஜயை வச்சு தான் நான் எம்பி ஆகுன்னு அவங்க ஒன்றும் நிற்கல. விஜய் சீஃப் மினிஸ்டர் விஜயை தூக்கி கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. 2 காங்கிரஸ் மந்திரி சபை உள்ளே இருக்காங்க. ராகுல் காந்திக்கு லாயலிஸ்ட்டு. ராகுல் காந்தி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு, ராகுல் காந்தியோட நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபைட் பண்ணணும்னு சொல்லக்கூடியவங்க. ஆனால் ஆரம்பத்தில் அவங்களுமே ஃபேவர் ஆஃப் விஜய் அவர்களாக தான். அதெல்லாம் நடந்த கதைங்க. இன்னைக்கு உள்ள விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்க. அப்கோர்ஸ் சொல்கிறீங்களாங்க. அப்கோர்ஸ் விஜய் மதிக்கலையே ஜோதிமணி, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்போ மாறுவதற்கு சான்ஸ் மாறிடும்னு சொல்ல வரல. மாற்றதுக்குள்ள முயற்சியில் 3 வருஷத்துக்கு பிறகு வரதில்ல. இப்போவே எடப்பாடி முயற்சி பண்ணுறாரு, ஜோதிமணி அதுக்கு துணை நிற்கிறாரு. கேரளாவுக்கு போகலன்னு உடனே 3 மணிக்கு வாழ்த்து தெரிவித்து விஜய் போகலை பார்த்தீங்களா, நான் வந்திருக்கேன் பார்த்தீங்களான்னு ஜோதிமணி மூலமாக ராகுலுக்கு மெசேஜை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மெசேஜை கொடுத்ததும் கோகடுன்னு ராகுல் சொன்னதும் இந்த கால் ஸ்ட்ரேடிங்கில் வந்து காங்கிரஸுக்கு பிடிநிலை போயிடக்கூடாது, குதிரை பேரம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அறிக்கை விடுறாங்க. இது நம்ம ஊரில் தானே நடக்குது, நம்ம கண்ணெதிர தானே நடக்குது. பட் விசிகே ஸ்டாண்டர்டாக தானே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்து நீடிக்கிறதுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் தொடர்ச்சியாக அப்படின்னு. விஜய்க்காக திமுக ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஜெயலலிதா கொடுக்குற மாதிரி உங்களுக்கு 1 சீட்டு தானே விஜய் சொல்லிட்டாருன்னா, ஜெயலலிதா 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒருக்கா சொன்னாங்கல்ல 1 சீட்டு தான், அதே மாதிரி 1 சீட்டு தான் உங்களுக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, அது நாங்கள் தரக்கூடிய சீட்டு தான் சொல்லிட்டாங்கன்னா, அப்போ இன்னொரு ஆப்ஷன் இருந்தால் தான் இருக்க இடத்துல பேரம் பேச முடியும். இவங்க எல்லாத்துக்குமே பேரம் பேசி அரசியல் பண்ணுறதாங்க வழக்கம். ஆனால் ஒரு நேர்மையற்ற முறையில், ஒரு நாணயமற்ற முறையில் தமிழ்நாட்டில் மக்களை ஏமாத்துறதுக்கு, இந்துக்களை ஏமாத்துறதுக்கு பாஜகங்கிற ஒரு இதை போலியா பொய்யா தங்களுடைய சுயநல அரசியல் அதிகார வேட்கைக்கு பாஜக எதிர்ப்பு ஒரு பொய்யையும் புரட்டையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த குதிரை பேரம் நடக்கிறதுங்கிறது அப்போ உண்மைதானா? அப்போது நிலையில்லாத ஒரு அரசாக இருக்கும்போது அப்போ அங்கேருந்து வந்தால் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க முடியுங்கிறத நம்பி தான் குதிரை பேரம் நடத்தி தான் அந்த 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி வந்தாங்களா? மத்திய பிரதேசத்துலேயும் கர்நாடகாவிலையும் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றியின் அடிப்படையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து பாஜகவுக்கு வந்தாங்க. இங்கே சட்டமன்ற தேர்தல் வரும்போது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை, 108 தான் விஜய்க்கு. அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் வரல. ஆனால் என்ன மாற்றம் வந்தது? எடப்பாடி சிஎம்னு சொன்னவங்கலாம் எதுக்கு விஜய் சைடு வந்து சேரணும்? ஸ்டாலின் சிஎம்னு கூட்டணியில் இருந்தவங்களாம் எதுக்கு விஜய் வந்து சேரணும்? அதில் அனுகூலங்கள் இருக்குது, ஆதாயம் இருக்குது, ஆளுங்கட்சியை நோக்கிய ஒரு நகர்வு. இந்த சந்தர்ப்பவாத சுயநல நகர்வுக்கு பாஜகவை காரணம் சொல்கிறதான் அயோக்கியத்தனம், இந்துக்கள் ஏமாளி இழிச்சவாய் நினைக்கக்கூடிய ஒரு ஆணவமான ஒரு பேச்சு. எல்லாருக்குமே வந்து நீ பண்ணுறது பதவிக்காக அதிகாரத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், எல்லாம் ஒரு பாஜக எதிர்ப்புன்னு ஒரு போர்வையை வச்சுக்கிட்டு உன்னோட முள்ள மாதிரித்தனம், கேப் மாதிரித்தனம், அரசியல் அநாகரீகம், சந்தர்ப்பவாதம், சுயநலம், அதிகாரத்தை நோக்கி ஓடுறது எல்லாத்துக்கும் பாஜக பழி சொல்லிடுறது. இதுதான் இந்த அயோக்கியத்தனம் தானே தமிழ் மண்ணில் நடக்குது. இன்னொன்று தமிழ் மண் அப்போ பிஜேபிக்கு எதிராக தானே இருக்கு, அதனால அதை பயன்படுத்துறாங்கன்னு. அந்த நிலைமை மாறும், இந்துக்கள் விழிச்சிக்குவோம், அந்த நிலைமை மாறும். இந்தியா ஃபுல்லாக ஒவ்வொரு மாநிலத்திலும் மாறின மாதிரி தமிழ் மண்ணிலும்
இந்த நிலைமை மாறும். திராவிடம் தான் இங்கே ஆளுன்னாங்க. 2 திராவிடத்தையும் தூக்கி போட்ட இந்து மக்களுக்கு பாஜகவை மோடியை தூக்கி நிறுத்ததுக்கு எத்தனை நாள் ஆகும்? அநியாயமாக மோடியை சொல்லி தானே அவன் சந்தர்ப்பத்துக்கும் சுயநலத்துக்கும் பதவி அதிகார வேட்கைக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க. மனச்சாட்சி உள்ள இந்துக்களுக்கு தெரியாதா இது? நியாய உணர்வு உள்ளவங்களுக்கு தெரியாதா? பாஜகவே இங்கே இல்லை. நீ என்ன பெரிய பாஜக எதிர்ப்பு சொல்லிக்கிட்டு ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னவெல்லாம் மந்திரி பதவிக்காக விஜய் முதல்வர்னு போய் சேர்றான். எடப்பாடி முதல்வர்னு வந்தவன்லாம் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒட்டிக்கிட்டு பதவி வாங்க முடியான்னு சொல்கிறான். அப்போ உன்னோட சுயநலம், அரசியல் சந்தர்ப்பவாதம், அதிகார பதவி வேட்கைக்கு பாஜக தான் ஊறுகாயா? மோடி தான் ஊறுகாயா? இன்னொன்று சொல்கிறாங்க, இங்கே தமிழ்நாடுல எப்படி விஜய் வேவ் வந்து அவர் வந்து இப்போ சிஎம் அது என்ன வேவ்? 108 தானே வந்திருக்கிறாரு. எம்ஜிஆர் மெஜாரிட்டி வந்தார 118 வேணும்ல, 108 தானே வந்திருக்கிறாரு. ஆனாலும் ஒரு அலை இருந்தது. அது எப்படி அலை? தனி மெஜாரிட்டி வந்தால் அலைன்னு சொல்லுங்க. தனி மெஜாரிட்டியே இல்லையே. ஸ்டாலினோட பெரிய வெற்றியை பெற்றிருக்காரு, எடப்பாடியோட மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாரு, நம்பர் 1 இருக்கிறாரு. இதை தாண்டி பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆனால் சவுத் சைட்லேயும் இதே அலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீசுது. போகிற போக்க பார்த்தா வந்து அடுத்த பிஎம்மாவே விஜய் அவர்கள் ஆகுவாங்க அப்படிலாம் பேசுகிறாங்க. எங்கள் முதல்வருக்கே மெஜாரிட்டி இருக்கா இல்லையா? அதுக்கே குதிரை பேரம் எல்லாம் பண்ணுறீங்க. அது உண்மைதானா குதிரை பேரம் நடக்கிறது? நீங்கள் இந்த ஊரில் தானே இருக்கீங்க, என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன அதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்குறாங்க அவங்கள கேட்கும்போது. நீங்கள் என்ன, உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? என்கிட்ட இல்லை. 108 எப்படி 144 ஆச்சு? எப்படி ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னவங்களும் எடப்பாடி முதல்வர்னு சொன்னவங்களும் விஜய் மீறி தானே ஜெயித்தாங்க. விஜய் மீறி தானேங்க ஜெயித்தாங்க. விஜய்க்கு ஒரு ஸ்டாலினை விட எடப்பாடியோட விஜய்க்கு கூடுதல் ஆதரவு இருக்கும்போது அதை மீறி தானேங்க ஜெயித்தாங்க. ஆமாம். அவங்க ஏன் விஜய் கூட போனோம்? அப்படின்னா என்னத்துக்கு ஜனநாயகம் வேணும்? அப்போ இது ஜோதிமணி மோடிக்கிட்ட போயிடலாமே. மேபி அவங்க ஃபியூச்சர் விஜய் தான் நினச்சி போகலாம். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஃபியூச்சர் விஜய் தான் இருக்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அதுக்கு விஜய் 108 ஜெயித்ததுக்கு ஆதாரம் இருக்குது. மற்றது யூகம் தானே. அப்போ உங்களுக்கு மட்டும்தான் யூகம் பண்ணதுக்கு உரிமை இருக்கா? ரியாலிட்டி என்ன? மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கவங்கள மேலு. இதை தாண்டி என்ன பேசுறதுக்கு இருக்கு? இப்போ டிகே சிவகுமார் அவர்கள் வந்து சிஎம்மா வரப்போறாங்க அப்படிங்கும்போது மேகதாது அணை விவகாரம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இங்க ஆல்ரெடி வந்து விஜய் அவர்கள் கோரிக்கையே வச்சுட்டு வந்திருக்காங்க. விஜய் கோரிக்கையெல்லாம் ஒன்றும் தமிழன் விஜய் கோரிக்கையோ ஸ்டாலின் கோரிக்கையோ எந்த கோரிக்கையோ எந்த இதுலையும் கர்நாடகாட்ட செல்லுபடி ஆகாதுங்க. சும்மா நீங்கள் போலியா பொய்யா கருணாநிதி கோரிக்கை வச்சுட்டாரு, எம்ஜிஆர் வச்சுட்டாரு, ஜெயலலிதா வச்சுட்டாரு, எடப்பாடி வச்சுட்டாரு. எந்த கோரிக்கை தமிழ்நாடு கோரிக்கை வேலையாக இருக்குது? காலங்காலமாக இது நோய் மாதிரி, உள்ளிருப்பு நோய் மாதிரி எல்லாம் இருந்துட்டு தானே இருக்கு. அப்போ விஜய் ஆட்சியில கோரிக்கை வச்சுட்டு என்ன ஆயிருப்போகுது? கருணாநிதி கோரிக்கை வைக்கலையா? ஸ்டாலின் கோரிக்கை வைக்கலையா? தொடர்ந்து அத்தோட 11 அத்தோட நீங்களும் ஒன்று தானே. தொடர்ந்து பார்க்கலாமா? அடுத்தடுத்த நகர்வுகளையும் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். நன்றி.